ஹாய் கைஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா சோலோ லெவலிங்கோட சீசன் 3ல் எபிசோட் 2 இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம யோஜின் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒர்க் அதிகமாக இருந்தாலுமே தீயா வேலை செஞ்சு பத்திக்கிச்சு ராட்சச தேரி இதுக்கு மேலே போனால் காப்பி ரைட் கொடுத்துருவாங்க. எப்பா ஒருவருக்கு நான் வேலை ஒரே ஒரு வேலை இருக்குது. நம்ம பிக் ப்ரோ தப்பாக பேசுறவங்கள மட்டும் நான் எதாவது ஹேண்டில் பண்ண வேலை முடிஞ்சுது. அப்போ நம்ம சஞ்சினோ பரவாயில்லையே, நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. பிக் ப்ரோ எப்போ நீங்கள் வந்தீங்க? சொல்லாமல் கீழே போகிறீங்க, திடீர்னு மாறிடுங்க, திடீர்னு வரீங்க. வர வரையில் கேட் ஓப்பன் ஆயிடுச்சு, அதை கிளியர் பண்ணிட்டு வந்தேன். நம்ம இந்த கிறிஸ்டல் எனக்கு கிடச்சிது. வாவ், ஒரு ஹை குவாலிட்டி கிறிஸ்டல் மாதிரி தெரியுது. இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய கேட்டு தான் கிளியர் பண்ணியிருப்பீங்க போகிறது. நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு வேலை கொடுத்தா அவங்க சம்பளம் கூட கொடுக்கலாம். ஃபுல்லாக இருக்கு. நம்ம சஞ்சீவன் கேட்க பிக் பிரதர் என்ன மறந்துட்டீங்களா? கில்டு ஆரம்பிக்கிறதுக்கு மொத்தம் 3 மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. கில்டு மாஸ்டர், ஒயிட் கில்டு மாஸ்டர் ப்ளஸ் இந்த ஃபவுண்டிங் நம்பர் வேணும். அவ்வளோதானே பார்க்குறாங்க. சாலமாக்கு நமக்கு நல்லா ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்து செலக்ட் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை, ஒரு ஆள் தானே பார்த்துக்கலாம். நம்ம ஹீரோ சொல்ல நம்ம யோஜின் அதுவே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும். நம்ம கில்டுக்கு ஒரு மேம் வைக்கணும். நம்ம சஞ்சீவ் ஆமாம் நீ சொல்கிற ஒரு கரெக்ட். பிக் பிரதர் நீங்களே கில் மாஸ்டருக்கு நீங்களே ஒரு பேர் சூஸ் பண்ணணும். ஓகே, பேர் வைக்கிற பேச செட் ஆகாது. அதை நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. பேர் வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நான் இப்போ என்ன யோகில் இது பவராகவே இல்லை. யோஜன் கில் பேரேட்டு முன்னாடி போட்டு என் பின்னாடி முன்னாடி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துலயே நம்ம பேர் எதுவுமே நல்லா இல்லையே. சோலோ பிளேயர் இதே பிடிக்குது என்ன கில்லுக்கு கரெக்டாகும். ஏன்னா நான் சோலோவானு எல்லாம் ஹண்ட் பண்ணுறேன். காமெடி சொன்ன கூட இவ்வளோ சீரியஸான காமெடியாக சொல்லுவேன் அப்படின்னு யோசிக்க அதனால யாரோ தூரம் சுத்தேன். யாரு யோஜன் யார் வந்துருக்காங்க போய் தூரத்தை வந்து பார்க்க. ஓ அந்த ஜாய் நீங்களா? ஒரு நிமிஷம் என்ன ஒரு நிமிஷம் அஞ்சு ஜாய் நீங்களா? வந்திருக்கிறது யாருன்னா நம்ம ஹண்டர் ஜாயின் த எஸ் ரேங்க் ஹண்டர் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ நீங்கள் எந்த விஷயமா இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு அவங்க உங்கள் கில்டு சேர நான் வந்திருக்கிறேன். கில்டு மெம்பர் ஆள் வேணும்னு சொல்லியிருந்தீங்க, அதை நாங்கள் இங்கே வந்து சேரலாம். ஹீரோ அவங்க ஆஃபீஸ் கூட்டு வந்து பேசுகிறாங்க. உண்மையாகவே நீங்கள் சீரியஸாக பேசுகிறீங்க? உண்மையாகவே நான் உங்கள் கில்டு சேர்க்க நான் வந்திருக்கிறேன் இப்போது அப்படின்னு நம்ம ஜாயின் சொல்ல நம்ம ஜின்னுவுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. நம்ம ஜின்னு கேட்குறான், சேர்மேன் கீழே உங்களுக்கு ஏதாவது வர சொன்னாரா? இல்லை அவரிடம் வர சொல்லியே ஒருக்கும் இருக்கும் சம்மரம் இல்லை. ஸோ உங்கள் கில்டு கீழே தூக்கிட்டாங்களா? அவங்க கீழே என்ன தூக்கலை. அப்போ இருக்காங்க இங்கே சோலோ பிளேயர் கில்டில் நீங்கள் சேர ஆசைப்படுறீங்க. நம்ம ஹீரோ கேட்க நம்ம ஜாயின் அடிச்சு என்னென்ன சோலோ பிளேயரா அப்படின்னு அடிச்சு கேட்க ஆமாம் நானே கில்டு மாதம் எடுத்த முடிவு. உங்களுக்கு இது பிடிக்குதான் தானே இந்த கில்டு விட்டு நீங்கள் போகலாம். யோ இந்த பேர் நீ முடிவு பண்ணி வச்சிட்டியா? உங்ககிட்ட சில பேர் சொன்னேன், அது என்னாச்சு? அதை நீ அதை வைக்கலாமே நான் சொன்னேன். ஒன்றும் இல்லை, நீ எதோ சொல்லலையா? அதை இது சமஸ்டேவும் நினைச்சேன். மௌனம் சமயம் கறிக்குடியா அதான் அப்படி நான் நினைச்சேன். ஓ இந்த பேரை வைக்காடி அது சரி ஓகே, இது அப்புறம் பேசிக்கலாம். ஒரு விஷயம் போல இவ ஏன் என்ன முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறான்? ஏன் அவாய்ட் பண்றான்? ஏதாவது விஷயம் வச்சிருக்காளா? இன்னொன்று கேட்கறான். எனக்கு டவுட், நீங்க 2 வருஷம் தான் ஆகுது, இன்னும் 100 கான்ட்ராக்ட் முடிச்சிருக்காருன்னு கேட்க போது நம்ம சாயணும். அதை பற்றி நீங்க கவலைப்படுறீங்க, அது கொடுக்கறதுக்கு அமௌண்ட் இருக்குது, அதனால ஒரு பிரச்சனை இல்லை. ஜின்னு கேட்குறான், உங்கள் மாதிரி டேலண்ட் ஹண்ட்ருக்கு மணி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் இன்னும் கில்டு இன்னும் ரெடி ஆகலை. ஹீரோ சொல்ல இதை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க, நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ண அந்த இனிஷியல் அமௌண்ட் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஜாயின் சொல்ல நம்ம ஹீரோ கேட்குறான், கில்டில் சேர்க்க உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. ஏற்கனவே நீங்கள் பெனால்ட்டி கட்டி இந்த கில்டில் சேர்றதுக்கு உங்களுக்கு என்ன அவசியம்? இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட்டு வேணாம்னு சொல்கிறீங்க. ஜின்னு கேட்க அதை நான் எப்படி நான் சொல்கிறதுன்னு நம்ம ஜாயின் தயங்க. நான் இப்படி சொன்னால் இதுக்கு வாய்ப்பு இல்லை, என்னால் சொல்ல முடியாது. எனக்கு ஒன்று உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம ஜாயின் ஃபஸ்ட் டைம் நம்ம ஜினுவை பார்த்து யோசிக்க. மற்ற ஹண்டர்ஸ் எல்லா ஸ்மெல்லு ஜினுவை வந்து மட்டும் ஒரு வித்தியாசம் ஸ்மெல் வச்சு நம்ம ஜினுவை தெரிஞ்சு கொஞ்சம் ஆர்வப்பட்டான். அவளை பற்றி கொஞ்சம் விசாரிட்டும் செஞ்சான் நம்ம சாஞ்சின். நம்ம ஹீரோ ரேங்க்லேருந்து எஸ் ரேங்க் ஆன வரைக்கும் அவன் பவர் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். ட்ரெயின் பண்ணிட்டு போகிற ஜின்னு மறுபடியும் மீட் பண்ணான். அவர்கிட்ட அப்போ சில கேள்வி கேட்கணும் ஆசைப்பட்டான். பட் அன்றைக்கி அவர் கேட்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம பெருகும் ஜின்னுவும் சண்டை போட்டேங்க. கிட்டத்தட்ட அவள் நான் சாகிற நிலைமைக்கு போயிட்டான் எடுத்தேன். நான் செத்துத்தேன்னு நினச்சேன். அப்போ திடீர்னு அவள் கண்ணு முடிக்க போகிறேன் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜாயின் அடிச்சு கேட்க நம்ம கோஞ்சஞ்சிதான் இல்லை நீ ஹெலிகாப்டர் தான் இருக்கிறேன். இப்போ உங்கள் உடம்பு பரவாயில்லையே ஜாயின்? எனக்கு பரவாயில்ல. இப்போது நம்ம ஹண்டர் அசோசியேஷனுக்குலாம் போயிட்டுருக்கோம். அங்கே சீக்கிரமாக அங்கே போனதுக்கப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவோம் சொல்ல நம்ம ஜாயின் யோசிச்சு சடனா ஆமாம் அங்கே சஞ்சனும் இருந்தாரா? சேர்மேனும் ஆமான்னு தலையாட்டினார். ஆமான்னு தலையாட்ட அவர் அந்த சண்டையில் நான் கிட்டத்தட்ட சாக நிலைமைக்கு போயிட்டேன். இல்லை நான் செத்துட்டேன். ஜீனோ எனக்கு காப்பாற்றின மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு சான்ஸே கொடுத்துக்காரு. இல்லை எனக்கு திருப்பி இந்த நிலைமை வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன நடந்தாலும் சரி இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஜாயின் யோசிக்க. ஆனால் இது எப்படி நான் அவர்கிட்ட சொல்கிறது? நான் எப்படி என்ன ஆரம்பிக்கணும்னு தெரியலையே. நான் என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியலையே. நம்ம ஜாயின் ரொம்ப எம்பாரசிங் ஆகிட்டுருக்கேன், ரொம்ப வெக்கப்பட்டுருக்கேன். சஞ்சீனும் அதை பார்த்துட்டு ஏன் இவங்க இவ்வளோ வைக்கப்படுறாங்க, ஏதாவது விஷயத்த மறைக்கிறாங்களா ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்காமல் நடிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களால முடியல. ரொம்ப எக்ஸ்பிரஷனை காட்டுது. ஹீரோவும் அவன் எதுக்காக இங்கே கில்டில் சேரணும்னு நம்ம திருப்பி கேட்க இல்லை நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு முன்னே எனக்கு இடத்துல நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதான் இங்கே கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சேன். அதுக்காக உங்கள் கில்டில் சேரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நம்ம ஜாயின் சொல்ல நம்ம யோசிச்சுன்னு வந்து பிக் பிரதர் அவங்க எந்த வேலையில் நிறைய வேலை வாங்கிக்காமல் போயிருக்கு. அதான் நமக்கு கில்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு போயிருக்குது.
ஹீரோ யோசிக்கலாம் அண்ட் சாய்க்கு எப்போ 22-23 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இந்த வயசு எக்ஸ்ட்ரா கேரக்டர் வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக அவருக்கு தான் பார்க்கணும். அதனால் ஜிவிஜிலாம் ஆல்மோஸ்ட் அவங்க நிறைய இன்ஜுரிஸஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நினச்சா ரொம்ப கஷ்டமாக தான் தெரியுது. ஆனாலும் நம்ம ஹீரோ யோசிச்சு பில்டர்ஸ் இருக்குது, ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களை சேர முடியும். அப்ளிகேஷனை எதுவுமே நீங்கள் இப்போ எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னு கேட்க போது இல்லை, எங்கள் வைஸ் கின் மாஸ்டருக்கு நிறைய வேண்டதாக அதை மென்ஷன் பண்ணாமல் விட்டுருப்பாரு. இன்னும் யூஜின் பார்த்து வந்திருக்கவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் எடுத்து வரீங்க அப்படின்னு சொல்லேன். ஓகே எடுத்து பிக் பிரதர் அப்படின்னு நம்ம ஹேண்டல் சாயணும். என்ன டெஸ்ட் வைக்க போங்க எனக்குன்னு கேட்க ஷேர் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் சோல்ஜரை தோக்கடிச்சா மட்டும் போகிறோம். ஆனால் என்னோட ஷேர் ஆரம்பிக்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் ஷேர் தான். நீங்கள் ஒருத்தர் தோக்கடிச்சிங்கனாவே நீங்கள் ஈஸியாக எங்கிட்ட சேர்ந்துடலாம். சாயணும் சரி சஞ்சினும் என்னை நீங்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் யார் கூட மோத போகிறேன் அப்படின்னு நம்ம ஜாயின் கேட்க நம்ம சஞ்சினும் இருக்கிறேன். என்னோட ஷேர் ஆரம்பி பெஸ்ட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஷேர் ஆரம்பி கூட நீங்கள் மோத போகிறீங்க நம்ம ஹீரோ சொல்ல ஓகே நான் ரெடி தான், எப்போ வச்சுக்கலாமா ஹீரோ நம்ம ஜாயின் கேட்க வரேன். இங்கே இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.